தள்ளப்பட்ட கல் அடையாளமாயிற்று. ஆமென். இங்கே யோர்தான் பிரவாகித்து வருகிறது. இந்த கற்கள், இந்த 12 கற்கள் ஏற்கனவே அதன் நடுவிலே வைக்கப்பட்டிருந்தது. நீங்கள் கவனிப்பீர்களே ஆனால் தடுப்பணைகள் உருவாக்குகிறவர்கள், ஆமென், ஆற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும்போது அதனுடைய வேகத்தை தடுப்பதற்காக இடையிலே கற்தூண்களை நாட்டுவார்கள். எத்தனை பேர் பார்த்திருக்கிறீர்கள்? அந்த ஆற்றின் குறுக்காக அல்லாவிட்டால் ஆற்றின் கரையோரங்களிலே கல் தூண்கள் நாட்டப்படும். எதற்கு என்றால் அந்த வெள்ளத்தினுடைய வேகத்தை தடுப்பதற்கு. அந்த வெள்ளம் பிரவாகித்து வரும்போது அது கிராமத்துக்குள், ஊருக்குள் புகாத வண்ணம், ஆமென், சேதம் வராத வண்ணம் அதனுடைய வேகத்தை தடுப்பதற்கு அங்கே கற்தூண்கள் வைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் கடற்கரை ஓரமாய் நீங்கள் போய் பார்த்தால் அங்கே பெரிய பெரிய கற்தூண்கள் போடப்பட்டிருக்கிறது. எதற்காக போடப்பட்டிருக்கிறது என்றால் அந்த கடலுடைய வேகத்தை எதற்கு? மட்டுப்படுத்துவதற்கு. அந்த அலைகள் ஓங்கி அடிக்கும் போது நேரடியாக கிராமத்துக்குள்ளால, ஊருக்குள்ளால வந்து, ஆமென், அந்த மணலை அரித்து விட்டு போகாதபடிக்கு அதனுடைய வேகத்தை தடை செய்வதற்காக இந்த கல் தூண்கள் நாட்டப்படுவது இயல்பான காரியம். அப்படித்தான் இங்கே யோர்தானிலும் அப்படிப்பட்ட கற்தூண்கள் நாட்டப்பட்டிருந்தது. ஆனால் பிரவாகித்து வந்த யோர்தானின் வெள்ளம் இந்த கல்லுகளை சாய்த்து போட்டது. இந்த கல்லுகளை இரத்தை விட்டு தள்ளி போட்டது. இப்போ ஆசாரியர்களும் யோசுவாவும், ஆமென், யோர்தானிலே நடந்து வருகிறார்கள். ஆசாரியனுடைய கால்கள் பட்டவுடனே யோர்தான் பின்னிட்டு போகிறது. இப்போ யோர்தானின் நடுவில் வரும்போது, ஆமென், கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், யோசுவாவே, உன்னோடு பயணிக்கிற ஆசாரியர்களில் 12 பேருக்கு நீ தெரிந்து கொள், இஸ்ரவேலின் கோத்திரங்கள் 12, அந்த கோத்திரங்களுக்கு ஒரு கல் என்று சொல்லி யோர்தானின் நடுவில் இருந்து ஒரு கல்லை எடு. எப்படி ஐயா இந்த கல் இங்கே வந்தது? இந்த யோர்தான் பிரவாகித்தது நிமித்தம், இந்த யோர்தானின் வெள்ளம் பெருகின நிமித்தம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நேராய் தள்ளப்பட்டது. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? தள்ளப்பட்ட கல்லை மீண்டும் எடுத்து அடையாளமாய் மாற்ற போகிறார். தள்ளப்பட்ட கல்லை மீண்டும் எடுத்து அடையாளம் மாற்ற போகிறார். பின்வரும் சந்ததிகள் கேட்க போகிறார்கள், இந்த கல் எதற்காக என்று சொன்னால், ஆண்டவருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், உன்னை குறித்து நல்ல விசேஷங்கள் வசனிக்கப்படுவதற்காக, உன்னை குறித்து சில ஆச்சரியமான காரியங்கள் வசனிக்கப்படுவதற்காக சாய்ந்து போன கல்லை, ஆமென், தள்ளப்பட்ட கல்லை மீண்டும் யோர்தானுக்குள் இருந்து எடுத்து, ஆமென், கூடாரத்தின் நடுவிலே கொண்டு வைத்தார்கள். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொன்ன காரியம், நீ தள்ளப்பட்ட கல்லா இருக்கலாம், நீ தள்ளப்பட்ட கல்லா இருக்கலாம், உன் குடும்பம் தள்ளப்பட்ட கல்லா இருக்கலாம், ஒருவேளை உன் குடும்பம் இன்னைக்கு சரிந்து போயிருக்கலாம், பிரவாகித்த யோர்தான் மூலம் உன் கற்கள் சரிந்து போயிருக்கலாம். சாய்ந்து போன கல்லுகளை சாட்சியின் தூணாக, அடையாளமாக நிறுத்துகிறது. அது கர்த்தராலே ஆகும். அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தள்ளப்பட்ட கல் இப்போ அடையாளமாயிற்று. ஆமென். யோசுவா பார்த்து ஆண்டவர் சொல்றார், யோசுவாவே, பின்வரும் சந்ததிகள் கேட்கும். அப்பா இது என்னதுன்னு கேட்கும், அம்மா இது என்னதுன்னு கேட்கும். அப்ப நீ சொல்லணும், இது ஏற்கனவே ஒரு காலத்தில் இங்க இருந்த கல். ஒரு நாள் யோர்தான் பிரவாகித்ததுனால இந்த கல்லுகள் தன் ஸ்தானத்தை விட்டு பெயர்ந்து அப்படியே மறைந்து போனது, அப்படியே சாய்ந்து போனது. ஒரு காலத்தில் நல்ல நிலைமையில் இருந்த குடும்பம் ஏதோ ஒரு பிரச்சனையில் அப்படியே சாய்ந்து சரிந்து அப்படியே மண்ணோடு மண்ணாய் தண்ணீருக்குள் மறைந்து புதையுண்டு போனது. ஆனால் ஒரு நாள் யோசுவாவை கர்த்தர் கொண்டு வந்தார். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்தார்கள். அந்த யோர்தான் பின்னிட்டு போனது. மீண்டும் அந்த கல் எடுக்கப்பட்டு, ஆமென், அடையாளமாய் வைக்கப்பட்டது. I prophesy, இந்த நாளிலே அநேக குடும்பங்களோடு நான் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறேன். இழந்த மேன்மையை ஆண்டவர் திரும்ப உனக்கு தரப்போகிறார். இழந்த ஸ்தானத்திலே ஆண்டவர் உன்னை அடையாளமாய் கொண்டு வைக்க போகிறார். சாய்ந்து போன, சரிந்து போன உன் வாழ்வை மீண்டும் ஆண்டவர் எடுத்து நிறுத்த போகிறார். இது கர்த்தராலே ஆகும். இது கர்த்தராலே ஆகும். இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கும். ஹல்லேலூயா. தள்ளப்பட்ட கல்
அடையாளமாயிற்று. வேதம் சொல்லுகிறது அது நினைப்பூட்டும் அடையாளம். அதை பார்க்கும் போதெல்லாம் கர்த்தர் நம்மை நடத்தின காரியங்கள், அதை பார்க்கும் போதெல்லாம் அவன் அப்படி சில அடையாளங்களை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஆமென். அதை பார்க்கும் போதெல்லாம் ஆண்டவர் என்னை நடத்தின விதங்கள், ஆண்டவர் நடத்தின பாதைகள், ஆண்டவர் என்னை கொண்டு வந்த விதங்கள், எப்படிப்பட்ட ஆச்சரியமான காரியங்களை என் வாழ்க்கையில செய்திருக்கிறார் என்று சொல்லி அதை பார்க்கும் போது அந்த காரிய நினைவுக்கு வரத்தக்கதான சில அடையாளங்களை ஆண்டவர் உனக்கு கட்டளையிடுவார். தள்ளப்பட்ட கல் ஆசீர்வாதமாயிற்று, தள்ளப்பட்ட கல் அடையாளமாயிற்று. ஆமென். எல்லாம் நினைச்சாங்க கல் இருந்த இடத்துல இருந்து பேர்ந்து போயிடுச்சு, இனி உள்ள போய் அவன் அந்த கல்லை எடுத்துட்டு வந்து திரும்ப இங்க நாட்டுவான், அவ்வளோதான், முடிஞ்சது, முடிஞ்சு போச்சு. தேவஜனமே, ஒரு உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஒரு ஆசாரிய கூட்டம் வரப்போகிறது. உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஒரு ஆசாரிய கூட்டம் தேசத்துல கர்த்தர் எழுப்ப போகிறார். ஒரு உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரிய குடும்பத்தை உன் குடும்பத்திலிருந்து எழுப்ப போகிறார். அவன் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு அந்த யோர்தான்ல வரும்போது அது எவ்வளவு பிரவாகித்து வந்தாலும் அந்த தண்ணீர் வற்றி போகும். மீண்டும் அந்த கல்லுகளை ஆண்டவர் எடுப்பார், மீண்டும் அந்த கல்லுகளை எடுப்பார். மூழ்கி போனவன் குடும்பம் மீண்டும் மீண்டும் மேலே வந்து அந்த ஸ்தானத்தில் அவனை நிறுத்துவார். அது அடையாளமாயிருக்கும், அது அடையாளமாயிருக்கும். உன் குடும்பம் உன் பட்டணத்துக்கு ஒரு அடையாளம், உன் பிசினஸ் உன் பட்டணத்துக்கு ஒரு அடையாளம், இந்த திருச்சபை இந்த கிராமத்துக்கு ஒரு அடையாளம், உன் பிள்ளைகள் உன் பிள்ளைகள் வேலை பார்க்கிற கம்பெனிக்கு ஒரு அடையாளம். ஆமென், ஹல்லேலூயா. உங்க வீடு உங்க கிராமத்துக்கு ஒரு அடையாளமா இருக்கணும். ஹல்லேலூயா. உங்க வீட்டை சொல்லி அந்த கிராமத்தை அடையாளப்படுத்தணும், நம்ம சபையை சொல்லி பட்டணத்தை அடையாளப்படுத்தணும், நம்ம பிசினஸ் சென்டரை சொல்லி அந்த ஏரியாவை அடையாளப்படுத்தணும். இது கர்த்தராலே ஆகும், இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். தள்ளப்பட்ட கல் அடையாளமாயிற்று.